ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஒரு டிப்போடு வந்திருக்கேன். இது வந்து எல்லாரோட லேடிஸ்க்குமே தேவைப்படுற ஒரு டிப்ஸு. சின்ன பசங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு, காலேஜ் போகிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ரெமெடி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாருக்குமே நார்மலாக வந்து பீரியட்ஸ் வந்து வரும். ஸோ அந்த பீரியட்ஸ் அப்போ ஸ்டொமக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டொமக் பெயினை வந்து எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு, பெயின் இல்லாமல் எப்படி அந்த நாட்களை நம்ம வந்து கடந்து போகலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற திங்ஸையே நம்ம வந்து எடுத்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா, 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிறோம். உடம்புக்கு வந்து இது வந்து குளிர்ச்சி. நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் எடுத்துக்கிறோம் 1/2 ஸ்பூனு. அதை விட கொஞ்சம் அதிகமாக 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து சோம்பு எடுத்துக்கிறோம். நம்ம இதை போட்டுருந்தோம் பார்த்துருங்கல்ல வீடியோவில். இப்போ இதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 டேக்கு முன்னாடியிலேருந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு டேட் தெரியல, சப்போஸ் பீரியட் வந்துடுச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து இதை வந்து அந்த வந்த அப்பத்துலேருந்து நம்ம வந்து இதை வந்து இதே குவான்டிட்டியில் ஒரு 1/2 லிட்டர்ஸ்க்கு நம்ம போட்டு யூஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்து 3 டேஸ்க்கு வரும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பீரியட்ஸ் வந்து சில பேர்த்துக்கு சரியாக வராமல் இர்ரெகுலர் பீரியட்ஸு, அதே மாதிரி வந்து சரியாக பீரியட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆகாமல் இருக்கும் போது ப்ளீடிங் சரியாக வராதப்போ கூட இது வந்து கரெக்டாக வந்து ரெகுலராக வருது. நான் வந்து இது வந்து ஒரு 3 இயர்ஸ் கிட்ட வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து இப்போ தான் கண்டுபிடிச்சி இதுக்கு வந்து நான் நிறைய ரெமெடி சாப்பிட்ருக்கேன். வெப்பையில சாப்பிடுங்க, அது இது நிறைய ட்ரை பண்ணிட்டேன். டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த டைமிங்கில். ஸோ நம்ம வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை இப்போ வந்து பெரியவங்க இல்லை நம்ம ஒரு 35 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு கூட இப்போ வந்து நிறைய கால் வலி பெயின்லாம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பெயின்ஸ் இருக்கும்போது கூட இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நைட்டு ஒரு 3 to 4 டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி போட்டு நைட்டு ஒரு டம்ளருக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளருக்கு நீங்கள் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கிறது பதில் இதை இந்த கிளாஸில் தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வலி இருக்காது, பேக் பெயின் இருக்காது. அண்ட் தென் வந்து மோஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்லா க்யூர் பண்ணிடும். இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் ரொம்ப பெயினாக இருக்கும், அதனால லீவ் போடுற சுச்சுவேஷன்ஸ் கூட வரும். ஸோ நம்ம வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.